ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இனி வரவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தாங்க வருவோம். ஆனால் வேறு வழியே கிடையாது. அது போய் தான் ஆகணும். குழந்தைங்க வச்சுருந்தா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி வர மாதிரி நாங்களும் இந்த இடத்துக்கு போயிட்டு தாங்க இருக்கிறோம். மாதத்தில் ஒரு டைமு. எந்த இடம்னா ஹாஸ்பிட்டல் தாங்க. ஆதிரா பிறந்து இப்போ 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்தில் 4 டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். சளிக்கு தாங்க போனோம். பாப்பா வந்து செப்டம்பர் எண்டில் டெலிவரி ஆனாங்க. அவள் பிறந்து ஒரு 20 டேஸ் மட்டும்தான் வெயில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பனி தாங்க. பனி டைம் இருக்கிறனால சளி வந்து டெய்லி பிடிச்சிருதுங்க. சளி பிடிச்சா நோஸ் பிளாக் ஆயிடுதுங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் பயமாயிருது. அதனால ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு போயிருந்தோங்க அந்த அன்னைக்கு. இது வந்து 4வது டைம் சளி பிடிக்கிறதுங்க. அவங்க கொடுக்குற மருந்தே தான் நம்ம வீட்லேயும் கொடுக்குறோங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் தான் சரியாகுது. வீட்டில் சரியாக மாட்டேங்குது. அது என்ன மாய மந்திரம் வச்சுருக்குறாங்கன்னே தெரியலங்க. அப்புறம் அப்படியே ஸ்வீட் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேங்க. ஏன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி டாக்டரை பார்க்குறக்கு லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு கட்லெட்டு, சமோசா இதெல்லாம் தான் வாங்கி கார்லேயே சாப்பிட்டோங்க. அப்புறம் அப்படியே வர்ற வழியில் சாந்தி சோஷியல் சர்வீஸ் இருக்குங்க. அங்கே வந்து கொஞ்சம் ப்ரெட்டு, பன்னு இதெல்லாம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. அதுவும் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க.